வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நம்ம ஒரு பழமையான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இது வந்து 67 வருஷம் பழமையான ஹோட்டலுங்க. எந்த ஒரு விஷயமே மாறல. அவங்க சர்வ் பண்ண விதத்துல இருந்து, அவங்க நேம் போர்ட்ல லிஸ்ட் எழுதுறதுல இருந்து, டேஸ்ட் வரைக்கும் எதுவுமே மாறாம அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் அவங்க ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க கிட்ட சாம்பார் வந்து மெயினா செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன், அதனாலதான் அடிச்சு சொல்றேன். ஹோட்டல் ஸ்ரீ கிருஷ்ண பிரசாத், என்எஸ்சி போஸ் ரோட், சவுகார்பேட்ல லொக்கேட்டா இருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஏஏ ஸ்மால் பினான்ஸ் பேங்க்குக்கு பக்கத்திலேயே இருக்கும். இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன், லைவ் லொகேஷன் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்படி எப்படி இந்த சவுகார்பேட்டு மக்களை வந்து சுண்டி இழுத்தாங்க, அப்படி என்னதான் அதுல டேஸ்ட் இருக்கு, பிரைஸ் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே நம்ம தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஏர்லியா வரணும். இந்த இடத்துல செம்ம க்ரௌடா இருக்கும். லேட்டா வந்துடக்கூடாது. அவசர அவசரமா கிளம்பணும்னா கம்மலை மறந்துட்டேங்க போடுறதுக்கு. ஃபைனலா நான் எல்லா பிரேக்ஃபாஸ்டையும் ஆர்டர் பண்ணிட்டேன். 5 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. என்னென்னு சொல்லிடுறேன். ரவா தோசை, பிளெயின் தோசை, பூரி, பொங்கல், வடை. மெயினான விஷயம் இந்த சாம்பார். இது ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த பவுல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓல்டஸ்ட் ஹோட்டலுங்க. உடுப்பி சாம்பார் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் இது உடுப்பி சாம்பார்னு. இருந்தாலும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றதான முறை, அதனால டேஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உடுப்பி சாம்பாரே வந்து கொஞ்சம் லைட்டா முழுங்க ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ்ங்க. எப்பவுமே நார்த் இந்தியன்ஸ் வந்து நல்லா ஒரு ஸ்வீட்டோட தானே சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னஸ் அதிகமா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்ல வேணும்ன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஆக்சுவலி சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சாம்பாரோட திக்னஸ் பாருங்க, நல்லா அப்படியே திக்கா இருக்கு. ரொம்ப தண்ணியா இருந்தாலும் சரி, ரொம்ப திக்கா இருந்தாலும் சரி, கரெக்டான ஒரு பதம். சான்ஸே இல்ல. பிளெயின் தோசை, இது பிளெயின் தோசை 65க்கு கொடுக்குறாங்க. நான் அதோட சைஸை காமிச்சிடுறேன். நல்லா ஒரு சைஸா தான் இருக்குங்க. ஆக்சுவலா நான் ரேட்டு சொல்ல மறந்துட்டேன். சாம்பார் இட்லியோட பிரைஸ் வந்து 45. ருசியில அப்படியே மெயின் மறந்துட்டேங்க. சான்ஸேல நான் சொன்ன மாதிரியே செம்ம கிறிஸ்பியா இருக்கு. சாம்பாரோட சாப்பிடும் போது ஏவா மருதவங்க சான்ஸே இல்ல. எனக்கு தோசை, இட்லியை விட தோசை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தோசை இந்த மாதிரி டேஸ்ட்ல எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். இருந்தாலும் நாங்க 2வது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்குது. சட்னி ட்ரை பண்ணவே இல்லை, இருந்தாலும் சாம்பார் சத்தியமும் செம்ம டேஸ்ட்டுங்க. லைட்டா உடச்ச கடலையும் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் தருவாங்க. தேங்காய் தான் போட்டிருப்பாங்க. அவ்வளவும் அந்த உடச்சக்கல்ல பிளேவர் ஏதாவது உடச்சக்கல்ல பிளேவருமே வருது. அப்பெல்லாம் சர்வ் பண்ணும்போது கிண்ணத்தோட எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க சட்னி. அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து பழசை மறக்கவே இல்லைங்க. டேஸ்ட்ல இருந்து எல்லாமே சரி, ஹோட்டலோட ஸ்டைல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பூரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம சவுகார்பேட்ல இருக்கிறவங்க சுத்தி முற்றியும் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இதோட பிரைஸ் வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ப்ரௌன் ஆகும். இவங்க ஒயிட்டாவே எடுத்திருக்காங்க. சாஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சுட சுட வந்ததுங்க. தண்ணியெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஆறி போயிடுச்சு. உருளைக்கிழமே செம்ம திக்கா இருக்கு. பூரி வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் தாங்க அள்ளுது. அவங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் காரம் பிடிக்கும் இல்லையா, அதனால அந்த பச்சை மிளகாவோட காரம் செம்மையா இறங்கியிருக்கு. திக்கா சாப்பிடும் போதே உருளைக்கிழங்கு அது ஒரு தனி டேஸ்ட் தான்ல. நம்ம ஃபேவரட் ஐட்டம் வாங்கியாச்சு, ஆனியன் ரவா.
அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ரவா தோசை எப்பவுமே வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போதுதான் அதோட டேஸ்ட் தெரியும். அந்த ரவா தோசையோட டேஸ்ட், அந்த அம்சம் இதெல்லாம் அப்படியே இருக்குங்க, சான்ஸே இல்ல. தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எப்பவுமே கார சட்னியோட தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் ரொம்ப பிடிக்கும். புதினா சட்னி நம்ம நிறைய ஹோட்டல்ஸ்ல சாப்பிட முடியாது, அதனால தேங்காய் சட்னி தான் நமக்கு ஃபர்ஸ்ட். சாம்பாரை வந்து தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, நம்ம குளத்துல மூங்கி எழுந்துக்கிற மாதிரி நல்லா அப்படியே தோசைய அந்த சாம்பாரோட சாப்பிடும்போதுதான் டேஸ்ட் பக்காவா இருக்கு. லோக்கல் பாஷையில சொல்லணும்னா இந்த காம்பினேஷன் ஆர்டர் பண்ணது என்னோட கேமராமேன். எனக்கு பொங்கல் பிடிக்கவே பிடிக்காது. பொங்கலோட கன்சிஸ்டன்சி பாருங்க, நிறைய இருக்கேப்பா, முந்திரியோட இருக்கிறோம். சாம்பார் தான் பொங்கல் பிடிக்கல அப்படின்னாலும் இந்த சாம்பாரோட சாப்பிடும் போது இறங்கிடும் எனக்கு. நல்லா இருக்குங்க. மிளகும் ஜீரகம் தான் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. டேஸ்ட் வந்து அள்ளுது. நல்லா சிறுபருப்பெல்லாம் நல்லா வேக வச்சு ஒரு மாதிரி அந்த பொங்கலுக்கான டேஸ்ட் கொடுக்கறதே வந்து அந்த சிறுபருப்பு தான். செம்ம கன்சிஸ்டன்சிங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும்ட்டு. இதோட பிரைஸ் வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது யூனிவர்சல் பிரைஸ் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கீரை வடை. இது வந்து 30 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா வந்து நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கீரை வடை. ஏற்கனவே இதே மாதிரி நான் வேற ஒரு ஹோட்டல், ஓல்டஸ்ட் ஹோட்டல் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அங்கேயுமே இந்த கீரை வடை இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே. இந்த தேங்காய் சட்னி தான் ஆரம்பத்துலேயுமே நம்ம சாம்பாரே டேஸ்ட் பண்ணிட்டு. கீரை வடை அற்புதமா இருக்கு. கீரையோட ஃபிளேவர் ஃபுல்லா வருது. எல்லா பக்கமுமே கிறிஸ்பியா இருக்கும். கீரை வடையோட ஸ்பெஷலே அதான். ஏன்னா அவங்க ரொம்ப மெல்லிசா தட்டுவாங்க. இதுல கடலை பருப்பு இருக்கும், உளுத்த பருப்பு இருக்கும். 2 பருப்பையும் ஒன்னா சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட் தான். கார சட்னி இருக்கானா? அப்போ நம்ம எல்லா டிஷ்ஷையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, கீரை வடை கூடவே இந்த கார சட்னி சாப்பிடுவோம். காரம்லாம் ரொம்ப இல்ல, எனக்கு அந்த தக்காளியோட புளிப்பு ஃபிளேவரும் லைட்டா தான் அந்த வரமிளகாவோட டேஸ்ட் வருது. பட் வாயில போட்ட உடனே அந்த புளிப்பு டேஸ்ட் தாங்க வருது. சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து நான் கமெண்ட்ல பார்த்தேன், அப்படியே நான் க்ளோசிங் கொடுத்ததுனால நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்லைங்க, நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் பொறுமையா ரசிச்சு எடுத்து சாப்பிடுவேன். எந்த ஃபுட்டையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியே நுரையோட ததும்பு கொடுத்துருக்காங்க. செம்ம சூடா இருக்கு. ஓல்டஸ்ட் ஹோட்டல்ல வந்து ஃபில்டர் காஃபியோட டேஸ்ட் அருமையா இருக்கும். சூப்பரா இருக்குங்க. ஸ்ட்ராங்கா இருந்தா டிகிரி காஃபின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல, நான் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் எல்லாமே சாப்பிட்டு இருந்தேன். இது ஒண்ணு தனித்தனியாலாம் சொல்ல முடியாதுங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க சாம்பாரோட டேஸ்ட் தான் மெயினுங்க. அந்த எல்லா டிஷ்ஷஸோட டேஸ்டை எடுத்து கொடுக்கறதே சாம்பார் தான். அந்த சாம்பார் தான் அருமையா இருந்தது. அந்தந்த டிஷ்ஷுக்கான டேஸ்ட் நல்லாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமா இருந்தது டேஸ்ட். என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்ல வந்து இந்த ஹோட்டல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஓல்டு ஸ்டைல மறக்காம ஒரு பாரம்பரிய சுவைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கரெக்டா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த சைட்லாம் நீங்க வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு. பாய்.